வணக்கம் சினிப்பா தமிழ் நேயர்களே, சிறந்தொரு தமிழ் சினிமா நிகழ்ச்சியோட 28வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த சூப்பர் டூப்பர் ஹிட் படமான பணக்காரன் திரைப்படத்தை பத்தி தான். ஜி தியாகராஜன், வி தமிழகன் தயாரிப்பில் பி வாசு இயக்கத்தில் வெளிவந்த படம் தாங்க பணக்காரன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 132வது படமான பணக்காரன் படம் ஜனவரி 14, 1990 தைப்பொங்கல் அன்று வெளிவந்தது. இயக்குனர் திரு பி வாசு அவர்களும் சூப்பர் ஸ்டார் அவர்களும் இணைந்து பணியாற்றிய முதல் படம் பணக்காரன் தாங்க. இந்த திரைப்படம் ஹிந்தியில் அமிதாப் பச்சன் நடித்து வெளியாகிய லாவாரிஸ் என்ற படத்தோட ரீமேக் தாங்க. அது மட்டும் இல்லாம கோண்ட வீடிங்கிற பெயர்ல தெலுங்குல வெளியாகி பெரும் வெற்றியை வாரி குவிச்சது. சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்ல மட்டும் இல்லைங்க, சென்டிமெண்ட்லயும் கில்லின்னு நிரூபிச்சிருப்பாரு. ஒவ்வொரு வசனமும் நேரடியாக நம்ம மனசை தொடுற மாதிரி பேசியிருப்பாரு. 1 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் சுமார் 10 கோடிக்கு மேல் வசூல் சாதனை படிச்சு மாபெரும் வெற்றியை பெற்று தந்துச்சு தாங்க சொல்லணும். இந்த படத்துல ரஜினி, கௌதமி, விஜயகுமார், சரண்ராஜ், ராதா ரவி, பாண்டு, கோபி, தோழர் தியாகு, செந்தாமரை, சத்யபிரியா, சுமித்திரை, தேவஸ்ரீன்னு பெரும் திரைப்பட்டாலுமே நடிச்சிருப்பாங்க. கௌதமி எல்லா படங்களையும் விட இந்த படத்தில் தன்னோட நடிப்பை தனித்துவமாக காமிச்சு ரசிகர்களை தன்னோட வசம் இழுத்துட்டாங்கன்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கிய கதாபாத்திரமா சத்யபிரியா நடிச்சிருப்பாங்க. வில்லன்களே ரஜினி முன்னாடி நின்று எதிர்த்து பேசினாலே ஸ்கிரீனை கிளிக்கிற சமயத்தில் சத்யபிரியா படத்தில் எதிர்த்து நின்று வசனம் பேசியிருப்பாங்க. ரசிகர்கள் கொந்தளிச்சாலும் படத்தோட கிளைமேக்ஸில் தன்னை சீமனை ஊற்றி கொளுத்திக்க போவாங்க. ரஜினி வந்து காப்பாற்றிடுவார். அப்போ ஒரே ஒரு வசனம் ஹோல் தேட்டரையும் அமைதியாக்கியிருப்பாங்க. அது என்னன்னா, புள்ளன்னு ஒன்று பெத்தா உன்னை போல ஒரு புள்ளையை பெக்கணும்னு சொன்னதும் தேட்டரில் பெரும் அமைதியை கிரியேட் பண்ணி ரஜினி ரசிகர்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகியிருப்பாங்க. பணக்காரன் படம் வெளியாகி இருந்தப்போ சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் தன்னோட ரத்தத்தால சூப்பர் ஸ்டார் மீது வச்சிருந்த அன்பை லெட்டரா எழுதி ரஜினி சார் படங்களை ரத்தத்தால வரைஞ்சி சூப்பர் ஸ்டார் கிட்ட சேர்த்துருங்கன்னு ப்ரொடியூசர் ஆஃபீஸ்க்கு தபால் பண்ணியிருந்தாங்களாம். அதை பார்த்ததும் அங்க இருந்த எல்லாரும் ரஜினிக்கு இப்படிப்பட்ட ஃபேன்ஸான மிரண்டு போயிட்டாங்களாம். சினிமாட்டோகிராஃபரா MC சேகர், எடிட்டரா KR கிருஷ்ணன் ஆகிய இருவரும் படத்தோட பெரிய பில்லர்ஸ்னே சொல்லலாம். படத்தை தாங்கி பிடிச்சு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இசை சக்கரவர்த்தி இளையராஜா அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சிருப்பாரு. 90s காலகட்டத்தில் இளையராஜா தவிர்க்க முடியாத இசையமைப்பாளராக வளம் வந்துட்டு இருந்தாரு. அப்போ பணக்காரன் படத்தோட தயாரிப்பு நிறுவனம் சத்யா மூவிஸ் இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சா படத்துக்கு மேலும் பலம் கூடும்னு முடிவு செஞ்சு இளையராஜாவை சந்திச்சிருக்காங்க. இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைக்க சம்மந்திச்சிருந்தாலும் இதுல ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இருந்துச்சாங்க. 4 நாட்கள்ல படத்துக்கு இசையமைச்சு முடிச்சு ஆகணும். ஏன்னா இளையராஜா அவ்வளவு பிஸியா இருந்த நேரம் அது. ஒரு நாள்ல 3 படம் 4 படம் இசையமைச்சு பரபரப்பா இருந்தாரு இளையராஜா. இந்த படத்துக்கு 4 நாட்கள் கால் ஷீட் கொடுத்திருந்தாலும் படத்தோட டப்பிங் ஃபுட்டேஜ் காட்டுங்க, உடனே மியூசிக் கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொன்னாராம் இளையராஜா. ஆனா படக்குழுவிடம் ரா ஃபுட்டேஜ் மட்டும் தான் இருந்துச்சான். என்ன செய்யறதுன்னு தெரியாம படக்குழு வெளிப்பிதிங்கி நின்னாங்களாம். இளையராஜாவோட இந்த கால் ஷீட் மிஸ் பண்ணா அதுக்கப்புறம் 2-3 மாசம் வெயிட் பண்ற மாதிரி ஆகிடும்னு படத்தோட இயக்குனர் பி வாசு சாதுரியமா இந்த விஷயத்தை கையாண்டு இருக்கிறாங்க. அது என்னன்னா, படத்தோட முதல் பாதி மாண்டேஜ் காட்சிகளை இளையராஜாவுக்கு மியூசிக் பண்ண அனுப்பிட்டு டப்பிங் செய்ய வேண்டிய காட்சிகளை வச்சு உடனே டப்பிங் பண்ணி ஆரம்பிச்சிருக்காரு. இளையராஜா சில காட்சிகளை இசையமைச்சு முடிக்கிறதுக்குள்ள படத்தின் முதல் பாதி காட்சிகளை அனுப்பிவிட்டு இருக்காரு. இளையராஜா அதிவேகமா இசையமைச்சு முடிக்க அடுத்த பாதி ஃபுட்டேஜ் வர தாமதமாக படத்தோட ப்ரொடியூசர் இளையராஜாவுக்கு பிடிச்ச தின்பண்டங்களை பிரேக்ல கொண்டு போய் கொடுத்து அவர் தாஜா பண்ணிட்டு இருந்தாராம். இதை கவனிச்ச கார்த்திக் ராஜா நம்மகிட்ட சிரிச்சுட்டு நின்னாராம். அதே போல இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னா, தவறுதலா யாரோ எழுந்திருக்கும் போது ₹1 நாணயம் இளையராஜா முனை விழுந்துச்சான். அப்போ கார்த்திக் ராஜா ப்ரொடியூசரை பார்த்து, சார் படம் பெரிய வெற்றியை கொடுக்கும் பாருங்களேன் சொன்னாராம். அது எப்படி சொல்ற, படம் ஒன்றும் முழுசா முடியவே இல்லையே, அதுக்குள்ள பெரிய வெற்றி பெறும்னு எப்படி சொல்றேன்னு இளையராஜா கேட்டதுக்கு அது அப்படிதான் பார்த்தோனுச்சு, வேணா நீங்களே பாருங்களேன்னு சொன்னாராம். படத்தோட ப்ரொடியூசர் தன்னோட படக்குழுவுக்கு கால் செஞ்சு விஷயத்தை சொல்லி சந்தோஷப்பட்டாராம். உடனே அடுத்த பகுதியும் வர படத்தோட முழு மியூசிக் கம்போஸ் பண்ணி முடிச்சு பாடல்களையும் கொடுத்துட்டாராம். படம் வெளிவந்து கார்த்திக் ராஜா சொன்ன மாதிரியே மாபெரும் வெற்றியை தந்துச்சுன்னு சொல்லணும். 175 நாட்களுக்கு மேல ஓடி ஹிட் அடித்த இந்த திரைப்படம் உருவாக காரணமாக இருந்த ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்னு எல்லாருக்கும் சினிபோர்ட் தமிழ் சார்பாக ஒரு பிக் சல்யூட். மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தோடு சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியை சந்திக்கலாம். தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிபோர்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.